இந்த ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அன்னம் எந்த விதமான பேரும் வாங்கிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான புத்தி அவளுக்கு வந்து இருக்கு. ஸோ என்னதான் வந்து நம்ம எப்படியோ சரி அன்னம் வந்து நிலாவை காப்பாத்திடுவா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த ரம்யா அதை எதையுமே நடக்கவே விட மாட்டா போல இருக்கு. ஏன்னா அவள் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து இருக்கு. ரொம்பவே வந்து மட்டமாக தான் எல்லா விஷயத்தையுமே அவள் யோசிக்கிறான்னு நினைக்கிறா, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த குழந்தை உயிருக்கு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கே, அவளை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே எவ்வளவோ தூரம் வந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுட்டு வந்து இருக்காங்க. ஆனா இவ என்ன அப்படின்னா வந்து சொகுசா அந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு வந்துட்டு இங்க வேற நின்றுட்டு தேவையில்லாம எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்றது மட்டும் இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அண்ணத்துக்கிட்ட பிரச்சனை பண்றது, இல்லைன்னா சவால் விடுறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவ இந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா கூட எப்பயோ வந்து நிலாவை சீக்கிரமா காப்பாத்திருப்பாங்க. தேவையில்லாம ஊடலை வந்து அவ வேற காமிச்சுக்கிட்டு வந்து அது என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சரவணன் வந்து ஆளை வச்சு வேற கடத்திட்டாங்க. அவங்களும் வந்து அவனை ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் இவ இங்க நின்றுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிளான்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி அண்ணன் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நிலாவை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தாங்க வந்து உண்மை. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முயற்சி வந்து பண்ணாங்க. ஆனா எதுவுமே வந்து நடக்கல. விஜயாலையும் சரி விக்ரமாலையும் சரி பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி இறங்கின அந்த ரெஸ்கியூ டீம்னால கூட வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ நிலாவை காப்பாற்றவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது அப்படிங்கறது தெரிஞ்சதுனால இன்னுமே எல்லாருக்குமே ரொம்பவே பயம் வந்துருச்சு. அதனாலயே பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல உள்ளவங்க சொன்னதுனால விஜயும் அதுக்கப்புறம் அண்ணமும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா உருகி உருகி வேண்டி பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க. ஆனா உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது இது சீரியலா இல்ல என்னன்னே வந்து தெரியல, அந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சரிப்பா இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து இறங்கினாதான் அது சரிப்பட்டு வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, யாருமே இறங்குறதுக்கு ரெடியாக கிடையாது. போலீஸாரும் அவங்க தரப்புலேருந்து எதுவுமே பண்ணுற மாதிரியும் இல்லை. சரி அப்போ நம்ம நமக்கு வேற வழி கிடையாது, நம்ம தான் இறங்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு ஸோ நான் வந்து இதில் தாராளமாக வந்து இறங்குறேன், நான் வந்து நிலாவை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால அதுக்கான எல்லா முயற்சிகளையும் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி நீங்கள் உள்ளே போகணும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால அண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டு விட்டுடுறாங்க. ஸோ போட்டு விட்டுட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து விஜயோட அம்மா வந்து அண்ணத்துக்கிட்ட ரொம்பவே வந்து அழுது கெஞ்சி வந்து கேட்குறாங்க, நீ வந்து எனக்கு இப்போ வந்து என்னோட குலசாமி மாதிரி தெரிகிறமா, தயவு செஞ்சு நீ வெளியில வரும்போது அன்னத்தோட தாமா அது நிலாவோட தாமா வரணும், என் பேத்தி நிலாவை மட்டும் நீ கை விட்டுறாதம்மா, உன்னை நம்பிதாமா அவ வந்து இன்னமும் உள்ள தைரியமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து அழுகுறாங்க. அண்ணன் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் வந்து நிலாவை கூட்டிட்டு வந்துடுவேன், நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருங்க, ஏன்னா எனக்கு அதுதான் வந்து முக்கியம், நான் உள்ள போறது கூட எனக்கு வந்து பயம் கிடையாது, நீங்க இங்க நின்று வந்து அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்க எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், அதனால நீங்க எந்த அளவுக்கு எனக்கு தைரியம் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு என்னால குழந்தைய வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே அவங்க அம்மாக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை வருது, அண்ணம் வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட பேத்தியை காப்பாத்திட்டு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம கவினும் பாத்தீங்க அப்படின்னா, ஆன்டி ப்ளீஸ் எனக்காக நீங்க நிலாவை கூட்டிட்டு வந்துருங்க, ஆரம்பத்துல அவ இங்க வரும்போது எனக்கு அவளை வந்து பிடிக்கல, எதுக்காக தேவையில்லாம நம்ம அப்பா இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நான் ரொம்பவே வந்து அவ மேல கோவப்பட்டேன், அவ கூட சேர்ந்து விளையாடாம நிறைய இடத்துல நான் அவளை வந்து அவாய்ட் பண்ணேன். ஆனா இப்போதான் வந்து நிலா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு எனக்கு புரியுது. ஸோ இங்க இருந்து நான் போகும்போது நிலா கூட தான் போகணும், அவ இல்லாம என்னாலையும் இருக்க முடியாது, தயவு செஞ்சு நிலாவை நீங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கவினும் வந்து ரொம்பவே அழுகிறதுனால கண்டிப்பா நான் வந்து மேல வரும்போது நிலாவோட தான் வருவேன் கவின், நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத, ரொம்ப தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து உன்னதாமா நான் இப்போ வந்து என் குலசாமியா நம்பிக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் நிலாவோட கண்டிப்பா வந்துட்டு அப்படின்னா 7 ஜென்மத்துக்கும் உனக்கு நான் வந்து இது பணிவிட செய்வேமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணம் சொல்றாங்க, அம்மா இங்கே பாருங்க, அது இது மாதிரிலாம் நீங்க வந்து எதுவுமே பேசணும்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு நிலா மேல அக்கறை இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு, அதனால தான் நான் வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நிலாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன், அந்த முடிவுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து நிலாவை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாங்க அவங்க.
அங்கே வந்து ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எங்ககிட்ட வந்து பேசுங்க, நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்து ஆல்ரெடி மானிட்டர் கிட்ட போயிட்டு நின்றுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை வந்து ஊடலை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அந்த குழிக்குள்ளே வந்து ஒன்று இறங்கிட்டு அப்படியே இறந்து போயிடணும், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரையும் மீறி அவள் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டுலாம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி ஷோஸில் எல்லாத்தையுமே ஃப்ளாஷ் நியூஸ் வந்து அன்னமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெருமை வந்து அன்னத்துக்கு கிடைச்சிடும் இல்லையா. ஸோ அது வந்து கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கா. அன்னத்தை ரோப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க பொறுமையாக இறக்குங்க, ஸோ நாங்கள் சொல்ல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இறக்குறாங்க. ஸோ உள்ளே போக வந்து ரோப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடுறதுனால சார் கொஞ்சம் மெதுவாக விடுங்க சார், ஏன் இவ்வளோ வேகமாக விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அன்னம் வந்து சொல்கிறாங்க. ஓகே மேடம், ஓகே நாங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோப்பை நல்லா மெதுவாக வந்து விடுங்க, அவசரப்பட்டு விடாதீங்க, அவங்க கொஞ்சம் வந்து மெதுவாக ரிலாக்ஸாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஸ்லோவாக தான் அந்த ரோப்பை வந்து கீழே விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மானிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் வந்து இருக்காரு. எந்த இடத்துல அன்னம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் நிலா பாப்பா எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரம்யா வெளியில நின்றுட்டு இந்த அண்ணன் என்னடானா உள்ள போறதுக்கு பயந்துக்கிட்டு என்னை வெளியில தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான்னு பார்த்தா இவ என்னடா அப்படின்னா இவ்வளோ அசால்ட்டா உள்ள போய்கிட்டு இருக்காளே, ஒருவேளை நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காம போயிருமோ. அப்போ இவ உள்ள போயிட்டு அந்த நிலாவை தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்னா எல்லாருமே இவளை வந்து பெருமையா பேசுவாங்களே, அது எப்படி நடக்க விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா நினைக்கிறாங்க. ஒன்று அவள் உள்ள வந்து மூச்சு திணறி மூச்சு விட முடியாம அவள் வந்து சாகணும், அப்படி இல்லை அப்படின்னா அவளுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு நம்ம பண்ணணும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா வந்து பிளான் பண்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ரம்யா வந்து என்ன பண்ண போறா அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா ஆக்சிஜன் போகணும் அப்படிங்கிறதுக்காக சில ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஒன்று அது எல்லாத்தையுமே அவள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி வைக்கணும், அப்போதான் கீழே வந்து உள்ளவங்களுக்கு ஆக்சிஜன் எதுவுமே வந்து கிடைக்காம மூச்சு விட முடியாமல் ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவளோட பிளானாக இருக்க போகுது. ஒருவேளை அவ பண்றத வேற யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா கையும் களவுமா மாட்டிடுவா. ஏன்னா இவ பண்ற எல்லா விஷயத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அன்னத்துக்கு மட்டும் கிடையாது, கீழே கிடக்கிற நிலாவுக்குமே ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க அந்த ஆக்சிஜன் வந்து கொடுக்கறதுனால மட்டும்தான் அந்த குழந்தையுமே வந்து உயிரோடையே வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்புமே வந்து மழை வந்ததுனால கொஞ்சம் முழிக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் தான், குழந்தைய காப்பாற்ற முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இந்த ரம்யா வேற இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து செய்ய போறதா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஆக மொத்தம் இவளால வந்து நிச்சயமா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெருசாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம அண்ணம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.